தனா, அது பெரியப்பா ஒரு கோவத்துல சொன்னது. அதுவும் இல்லாம உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவர் அப்படி சொல்றாரு. உனக்கு கதிர பெரிய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உனக்காக பெரியப்பா மனச மாத்திக்குவாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ தனா. இல்ல மாயா, இல்ல, என்ன விட்டுடு. இந்த விஷயத்துல என்னால அப்பாவை மீறி பேச முடியாது. அம்மா எனக்காக பழைய ஏத்துக்கிட்டு போயிருக்காங்க. அது எனக்கு புரியுது. அந்த விஷயத்தினால அம்மா மேல அப்பா கோபமா இருக்காரு. நான் போய் ஏதாச்சும் சொல்லி அவர் கோபத்தை அதிகப்படுத்த விரும்பல. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும். என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? சரி, நீ வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். நானே பெரியப்பா கிட்ட பேசுறேன். உன் மனசுல இருக்கிறத நான் அவர்கிட்ட சொல்றேன். சொன்ன கேளு மாயா, அப்பா கிட்ட இத பத்தி பேசாத. இல்ல தனா, என்ன தடுக்காத. மாயா சொல்றத கேளு மாயா, அப்பாக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். நான் சொல்லதான் போறேன். பெரியப்பா, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, போயிடு. ப்ளீஸ் பெரியப்பா, நான் சொல்றத கேளுங்க. கோவில்ல வச்சு காசு வெட்டி போட்டு கதிரையும் தனாவையும் பிரிக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுங்கிறது தான் பெரியம்மாவோட ஆசை. அவளோட பொண்ணு வாழ்க்கைய பத்தி அவளுக்கு அக்கறை இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை அவ பண்ணிருக்க மாட்டான். அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் அப்படி பண்ணாங்க. தனாவும் கதிரும் பொண்ணா வாழணும்னு பெரியம்மா ஆசைப்படுறாங்க. என் பொண்ணு அந்த கொலைகாரம் கூட வாழணும். என்னம்மா, அண்ணன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? மாயா ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ எதுக்கு போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா? பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, புரிஞ்சுக்கோங்க. கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்கள பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். அத சொல்றதுக்கு நீ யாரு? நானும் உங்க பொண்ணுதான். நீங்க தத்தெடுத்த பொண்ணு. இப்படி ஒரு விஷயத்தை ஏன் பண்ணேன்னு இன்னி வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். நான் என் பொண்ணாதான் பார்த்தேன். இந்த வீட்டை விட்டுட்டு நீ வெளியே போனப்போ இந்த குடும்பத்தை விட்டுட்டு உனக்காக நான் வந்தேன். என் கௌரவத்துக்கும் என் மானத்துக்கும் எந்தவித களங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன்னு நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா ஊருக்கு முன்னாடி என்ன நீ அவமானப்படுத்திட்ட. ஒரு பொண்ணு அப்பனுக்கு பண்ற துரோகத்தோட வலி என்னன்னு என்னைக்குமே உனக்கு புரியாது. ஒவ்வொரு நாளும் அது என்ன குத்தி கொன்னுகிட்டே இருக்கு. நான் யாரு மேல அதிகமா பாசம் வைக்கிறேனோ அவங்கதான் என் மனசு அடியோட அறுத்தெறிஞ்சிட்டு போயிடுறாங்க. என்னைக்கு அந்த பொறுக்கியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சியோ அன்னைக்கே உன்னைய நான் தலை முழுகிட்டேன். தேவையில்லாம சொந்தம் கொண்டாடிட்டு நிக்காத. பெரியப்பா, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவளோட நல்லத நீ யோசிக்க வேண்டாம், அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பெரியப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்த முடிவுல தனாக்கு விருப்பம் இல்ல. ஆமா பெரியப்பா,
தனா கதிர் கூட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறா. இதை என்ன நம்ப சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன் பெரியப்பா. தனா கதிரை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கா பெரியப்பா. நிறுத்து! பொய் சொல்லி நாடகமாடி என் ஜானகி மனசை மாத்தி என் பேச்ச கேட்க விடாம பண்ண. ஓ, எனக்கும் என் பொண்ணுக்கும் பிரிவை உண்டாக்க பாக்குறியா? என் பொண்ணு மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அவன் என் கிட்ட வந்து சொல்லிருப்பான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தான் தெரியல. இப்பவே நான் புரிய வைக்கிறேன். தனா, தனா, என்னாச்சு ரகு? தனா! ரகு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என் பொண்ணு மனச பத்தி எனக்கு தெரியலன்னு இவ சொல்றான். ஆனா அந்த பொறுக்கி கதிர் கூட வாழ ஆசைப்படுறான்னு என்கிட்டயே வந்து சொல்றான். ஐயோ, நல்லா இருக்கே கதை. அவனே தனாக்கு திருட்டு தாலி கட்டியிருக்கான். இவளே அண்ணி சொன்னாங்கங்கிறதுக்காக தான் தனா சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ எப்படி கதிரோட வாழ ஆசைப்படுவா? அது ஒண்ணு இல்ல அண்ணி, மாமாவோட முடிவை மாத்த இப்படி போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. நான் ஒண்ணு போய் சொல்லல. தனாவுக்கு கதிர் கூட வாழணும்னு தான் விருப்பம் இருக்கு. ஏய், உன்னால இந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் போதாதா? இப்படிதான் அண்ணியோட மனச மாத்தி அவங்கள ஜெயில போய் உட்கார வச்சுட்ட. இப்போ புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கியா? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். பெரியப்பா எடுத்த முடிவுல தனாவுக்கு விருப்பம் இல்ல. அத நீ சொல்லாத, என் பொண்ணு சொல்லட்டும். தனா, தனா! அப்பா, இவ சொல்றத கேட்ட இல்ல? மனசுல இப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் வராதுன்னு எனக்கு தெரியும். அது இவளுக்கும் புரியட்டும். நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும்பா. என் வார்த்தையை நீ மீற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்டாட்டி என் பேச்ச மீறி பல விஷயங்கள் செஞ்சுட்டா. நான் தத்தெடுத்த பொண்ணும் சொந்த பையன் மாதிரி வளர்த்த ஒருத்தனும் துரோகம் பண்ணிட்டாங்க. உன் மேலதான் நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பேன்னு நான் எப்பவும் நம்புறேன். என் பொண்ணு என் மானத்தை காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும். நீ சொல்லுதானா, உனக்கு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இருக்கா? நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறியா? அண்ணே, என்னண்ணே நீங்க போய் தனாவை இப்படி கேக்குறீங்க? நம்ம தனாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவ என்னைக்கு உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருக்கா? அது மத்தவங்களுக்கும் புரியணும் இல்ல? சொல்லுதானா. என்னதனா அமைதியாவே இருக்க? அப்போ இந்த மாயா சொல்ற மாதிரி உனக்கும் கதிர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பத்தி எல்லாரும் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என் அப்பாவோட முடிவுதான் என் முடிவு. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும்.
என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தனா ப்ளீஸ். வேண்டாம் மாயா, இதுக்கு மேல இத பத்தி பேசி அப்பாவை சங்கடப்படுத்தாத. அப்பாவோட முடிவை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். கேட்டியா? கேட்டியா? இதான் என் பொண்ணு, என் ரத்தம். என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ எங்கிருந்தோ வந்தவதானே. பெரியப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. போய்ங்க இருந்து. மாயா, ரகு அவன் பொண்ணு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருக்காமா. அதுக்கு தனாவும் சரின்னு சொல்லிட்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுல்ல? ஏய், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? இப்ப மூக்குடைஞ்சு நிக்கிறல, பேசாம போடி. எனக்கு தெரியுமா என் பொண்ணை பத்தி. மத்தவங்க பேசுறத நீ காதுல எடுத்துக்காத. இந்த ஊரே மெச்சரா மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன். கதிர், உனக்கு இது தேவையா? எதை கேக்குற? எனக்காக மாமா கிட்ட பேசிட்டு நீ தான் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு நிக்கிற. அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாரு, அதை அப்படியே விட்டுரு. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அப்படிலாம் விட முடியாது கதிர். தனா எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்றா. பெரியப்பா கூட பஞ்சாயத்துக்கு நான் போகதான் போறேன்னு சொல்றா. பாரு, நீ அங்க போகாத. அது எப்படி மாயா போகாம இருக்க முடியும்? என்னையும் தனாவையும் தான் பிரிச்சு வைக்க போறாங்க. அவளுக்கும் அதான் ஆசை. அவ ஆசைப்பட்ட எதையாவது நான் செய்யறேன். கதிர், இடியட் மாதிரி பேசாத. உன் மனசுல அவ இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீ அவளை ட்ரூவா லவ் பண்ற. அவளை உன்னை விட்டா வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு தானே நீ அவளுக்கு தாலி கட்டின. இப்ப ரெண்டு பேருடைய லைஃபையும் கெடுத்துக்க போறீங்களா? இப்ப மட்டும் நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். பிடிக்காம தான் அவன் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. அப்படிலாம் இல்லடா. இல்ல மாயா, அவளும் பாவம். பிடிக்காதவன் கூட எப்படி வாழ முடியும் நீயே சொல்லு. அதனாலதான் அவன் லைஃபை விட்டு போறேன்னு அவள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். எண்ணி ஒரு மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன் லைஃப்ல இருந்தும் போயிடுறேன். சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். ப்ராமிஸா? என்னடா சொல்ற? ஆமா, தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு இன்னும் ஒரு மாசத்துல உன் லைஃபை விட்டு போறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனாலதான் அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கே ஒத்துக்கிட்டான். லூசாடா நீ? ஏன்டா அப்படிலாம் சொன்ன? என்ன வேற என்ன செய்ய சொல்ற? ஒவ்வொரு நாளும் அவங்க அழுதுட்டு இருக்கா. என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றா. லைஃப் ஃபுல்லா அவளை கஷ்டப்படுத்த சொல்றியா? அந்த கார்த்திகிட்டேருந்து அவளை காப்பாற்றணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அவனே இல்லாம போயிட்டான். இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் மாமா அமைச்சு கொடுப்பாரு. எனக்கு அது போதும். அவகிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் போயிடுறேன். அடிச்சிருவன் சொல்லிட்டேன். இடியட் மாதிரி பேசாத. நீ அவளை இப்படி பாதியில விட்டுட்டு போறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்ல. நான் அவ வாழ்க்கையை விட்டு போறதுதான் அவளுக்கும் சந்தோஷம். பிடிக்காதவன் கூட அவ எதுக்கு மாயா இருக்கணும்? டேய், அவளுக்கு ஒண்ணு பிடிக்கும்டா. முட்டோள். அவ உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறா. என்ன சொல்ற?
சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. டேய், நான் நிஜமா தாண்டா சொல்றேன். தனாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லா உண்மையும் என்ன? கார்த்திக்க பத்தி அவளுக்கு தெரியும். நீ எதுக்கு அவளுக்கு தாலி கட்டினேன்னு அவளுக்கு தெரியும். ஏய், என்ன சொல்ற மாயா? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா நம்ம பயந்த மாதிரி தனா எந்த தப்பான முடிவையும் எடுக்கல. இப்படி ஒருத்தனை லவ் பண்ணிட்டுமேன்னு தான் ஃபீல் பண்ணா. கதிர் இப்ப என் கூட பாசமா தான் பேசிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? ஆமா கதிர், இப்ப அவளுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. உன்னையும் புரிஞ்சுக்கிட்டா. உன்னை ரொம்ப திட்டிட்டோமேன்னு ஒரு கில்ட்டில இருக்கா. அவளுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்க கதிர். ஆமாடா, அதனாலதான் சொல்றேன், நீ எங்கேயும் போக வேண்டாம். பாரு, தனா கிட்ட பேசுறேன், அவ உன்னை ஏத்துப்பா. ஆனா அவதான் மாமா கிட்ட பெரிய சம்மதம் சொல்லிட்டாளே. அது பெரியப்பாவுக்காக சொன்னது கதிர். அவரை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. உண்மையிலேயே அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையை காப்பாத்த, தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரா இருக்க ஒரு பையன் மேல எப்படிதான் ஒரு பொண்ணுக்கு காதல் வராம இருக்கும்? நிஜமாதான் சொல்றியா? நான் ஏன்ட்ட போய் சொல்ல போறேன்? நிஜமாவே அவளுக்கும் உன்னை பிடிக்கும். பாரு, நீ போய் பேசு, அவளை சமாதானப்படுத்தி பிரிய வேண்டான்னு சொல்லு. அவன் நீ சொன்ன கண்டிப்பா கேப்பா. இல்ல மாயா, அவளுக்கு நீ சொன்ன மாதிரி என் மேல கோபம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் மேல லவ் இருந்திருந்தா மாமா கிட்ட பிரியறேன்னு சொல்லிருக்க மாட்டான்ல. டேய், அவ பெரியப்பாக்காக சொல்றாடா, அது உனக்கு புரியலையா? அப்படின்னா நான் அவகிட்ட போய் பேசுறதுல எந்த யூஸும் இல்ல மாயா. மாமாவோட வார்த்தையை அவ மீறவும் மாட்டா. என்னடா நீயும் இப்படி பேசுற? இல்ல மாயா, நான் வேணும்னு அவ முழுசா நினைக்கல. அவ மனசால இன்னும் என்னை ஏத்துக்கல. அப்படி நான் அவ லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அவளே மாமா கிட்ட சொல்லிருப்பாள்ல. அவளும் ஏதோ ஒரு வகையில என் கூட சேர்ந்து இருக்க வேண்டாம்னு நினைக்கிறா போல. அது அப்படியே இருக்கட்டும். நான் வரேன். வணக்கம். வணக்கம். ரகுராம் சொன்ன மாதிரி பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. ஆனா இன்னும் அவர் வரல. அவருக்காக தாமா நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துருவாரு. அண்ணி, என்ன நீங்க ஏன் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எனக்கு வர வழி தெரியல சிவா. சரிங்க அண்ணி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக இதோ வக்கீல் சார் வந்திருக்காரு. மேடம், கதிரவனுக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நீங்களே வந்து சரணடைஞ்சதால கேஸ் கொஞ்சம் வீக் ஆயிடும். சரி, நீங்க எதுக்கும் உரி பண்ணிக்காதீங்க. நாங்க ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சிவா, என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லி உங்க அண்ணன் சொன்னாரா? அது ஆமா அண்ணி, அண்ணன் தான் எடுக்க சொன்னாரு. எதுக்கு சிவா பொய் சொல்ற? உன் முகமே காட்டி கொடுக்குது. கண்டிப்பா இத உங்க அண்ணன் சொல்லிருக்க மாட்டாரு.
பாக்குற அக்கறையில நீயா தானே இப்படி பண்ற? ஆ, அண்ணி உங்களை எப்படி அண்ணி எங்களால விட முடியும்? நீ இப்படி செய்யறது தெரிஞ்சா உங்க அண்ணன் கோவப்படுவாருன்னு தெரியும்ல சிவா. அண்ணன் கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அண்ணி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வேண்டாம் சிவா, வேண்டாம். அண்ணன் பேச்ச மீறாத தம்பியாதான் நீ இத்தனை நாளா இருந்திருக்க. அது இனிமே மாற வேண்டாம். எனக்கு ஜாமீன் வேண்டாம். அண்ணி ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க? வேண்டாம் சிவா, நானே தானே வந்து சரணடைஞ்சேன். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். இத பாருப்பா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. தனா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஐயோ சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணி நீங்க அவசரப்பட்டிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க இப்படி பண்றதுனால அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க வந்ததுனால கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அப்புறம் உங்க அண்ணனால பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்க முடியாதுல்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல அண்ணி. அண்ணன் எது நடந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவும் தனாவோட புருஷனாவும் இருக்கவே கூடாதுன்னு அண்ணன் முடிவோட இருக்காரு. என்ன சொல்ற சிவா? நீங்க அவனுக்காக தானே இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அண்ணன் நீங்க இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கே கதிர் தான் காரணம்னு சொல்லி இன்னும் கதிர் மேல அண்ணனுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. என்ன ஆனாலும் சரி, கொடுத்த வாக்குல இருந்து மீற மாட்டேன், காசு வெட்டி போடுறதுதான்னு அண்ணன் சொல்லிட்டார் அண்ணி.